வணக்கம். நம்ம டாபர் இந்தியாவோட வீக்லி சார்ட்டில் இருக்கோம். டாபர் இந்தியா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் தான் தவிர இது ஒரு ஃபால் கிடையாது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஒரு வாட்டியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகும்போது நமக்கு புதிய அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதாவது புதிய வேவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கடைசியாக நம்ம இந்த கரெக்ஷன் வேவ் முடிச்சுட்டு தான் நின்றுட்டுருக்கோம். ஓகே, கடைசியாக இந்த கரெக்ஷன் வேவ் முடிச்சுட்டு தான் நம்ம திரும்பி இருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, கரெக்டாக ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்பி இருக்குது. ப்ரீவியஸ் இதையும் உடச்சிட்ருக்கு பாருங்கள். ப்ரீவியஸ் அந்த கரெக்ஷன் வேவையும் கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கண்டிப்பாக. நம்ம டெய்லி சார்ட்டுக்கு போய்க்கலாம். டெய்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுவோம்னா டைவர்ஜிங் சேனல்னு சொல்லுவோம். ஓகே, என்ன பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டைவர்ஜிங் சேனல்னு சொல்லுவோம். இந்த டைவர்ஜிங் சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ டூ பாசிபிலிட்டிஸ். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சேனல் திரும்பி இந்த பாட்டமுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னோடய ஒப்பீனியனில் என்ன பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் டைவர்ஜிங் சேனலில் மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. மேலே மீன்ஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு, இதுக்கு மேலே கட்டாகி மேலே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இதுவே நீங்கள் 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மால் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 1 hourல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கிளியர் சேனல், ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அந்த சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலில் இந்த வெளியில் டெய்லியில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மேலே உங்களுக்கு 2 சேனல் கட் ஆகும். ஒன்று இந்த சின்ன சேனல்லேருந்து வெளியில் வந்துடும், அட் த சேம் டைம் இந்த பெரிய கன்வர்ஜிங் சேனல்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்படி வரங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை போனால் கூட இந்த இடம் தான் உங்களோட டார்கெட். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு புல்லிஷ் வேவை கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கேட்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் லோவில் இருக்கோம். ப்ரீவியஸ் ஸ்விங்கை எடுத்திங்கன்னா கூட இல் கெட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 24% வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் ரனில் ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனோடனே இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனோடனே இங்கே என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் இந்த சின்ன டைவர்ஜிங் சேனலோட ஆல் டைம் ஹை பிடிச்சிங்கனாலே 6.12% வருது, விச் இஸ் குட். பட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் எங்கள் பிரச்சனை, எங்கே ஸ்டாப் லாஸ் வைப்போன்ட்டு. நீங்கள் சேஃபாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகி மேலே டெய்லியில் க்ளோஸ் வச்சிச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன சேனல் கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1.47 இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது பேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல மாட்டேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க இதே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா கூட இதுக்கு எய்ம் பண்ணலாம். பட் இதுக்கு எய்ம் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் வைடாக வைக்க வேண்டியது வரும். எனிவேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்டர் த ட்ரேட் இன் டாபர் இந்தியா இன் மை ஒப்பீனியன். நீங்களும் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங் காய்ஸ்.